இருக்குன்னு தெரியாம தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. A few minutes later. Day 1 ஓட பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். Day 2 எஸ், நான் மறந்துட்டேன் மக்களே. Day 1 மாற்றி சொல்லிட்டேன். Day 1 இது என்னது க்ரூஸில் என்ட்ரு பண்ணோம், லஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ Day 2. வீட்டில் 2 கப்பு ஈக்குவலாக நான் காஃபி குடிப்பேன். இப்போ பாருங்கள் எனக்கு எத்தனை கப்பு காஃபி வந்திருக்குன்னு. 2 கப்பு வந்திருக்கு மக்களே, 2 கப்பு. எல்லாம் நம்ம ஆளோட ஏற்பாடு தான். இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் மக்களே. அது என்னன்னு சொன்னால் புஃபேகளில் என்ன செய்வோம், நாங்கள் நிற்கிற வெயிட்டர்ஸ்கிட்ட வந்தோடனே ஒரு டிப்ஸ்களை கொடுத்து போவோம். 3 நாள் நிற்கிறதுனா முதல் நாள் கொடுப்போம். அப்பப்போ கொஞ்சம் நல்லா கவனிப்பாங்க, 3 நாளும் கவனிப்பாங்க மக்களே. ஓகே, நமக்கு ஆம்லேட்லாம் வந்திருக்கு. 1 கப் காஃபி குடிச்சிட்டே இது 2வது கப்பு. அவருக்கும் ஆம்லேட் வந்திருக்கு. காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? காலைக்கு வந்துட்டேன். வேண்டாம் சாப்பிட்றாங்க. நடக்கிற காரியமா மக்களே? காலையில் என்னைக்காவது நம்ம சாப்பிட்டு போமா சொல்லுங்க? இப்படி படிப்பாங்களே. ஏன்னா அடுத்து சாப்பாடு சாப்பிட 1:30 ஆகுமா? அது வரைக்கும் என்ன செய்யறது? பசிக்கும்ல. பத்தாவதுக்கு நடக்கிற இங்கே வந்து நான் வாக்கிங்க்கு வந்தேனா இல்லை ஊர் சுற்றி பார்க்க வந்தேனான்னு தெரியலை. பக்காவாக வாக்கிங்கு, உடம்பெல்லாம் வச்சு குளிச்சுறாங்க, வச்சு செய்கிறானுங்க. ஓகே மக்களே, காலையில் 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் 1:30க்கு லஞ்சு, 4 மணிக்கு டீ டைம், அப்புறம் நைட்டு 8 to 9 டின்னர். அது கொக்டைல், அது நமக்கு தேவையில்லை, நம்ம அதை பற்றி பேசவும் போகிறதில்ல. ஓகே, இப்படி டைத்துக்கு சாப்பிட்டு 3 நாளைக்கு வாழுவோம். 1 hour later. மக்களே, ரூம் சர்வீஸ் செஞ்சுருக்காங்க. நாங்கள் இப்போ எட்ஃபோர்ட் டெம்பிளுக்கு போயிட்டு வரும்போது இப்போ ஆறுகளேன் சூப்பராக ஒரு யானைக்குட்டி வச்சுருக்காங்க. 2 தலானியில் டவல் வச்சு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு எலிஃபண்ட் ரூமெல்லாம் நீட்டாக நான் எவ்வளோ குப்பையன் டவல்லாம் வடித்து வச்சு கொஞ்சம் கூட யோசிக்காமல் செஞ்சுருக்காங்க. நீட் பண்ணிவிட்டு மணி இப்போ 12 மணி, உச்சி வெயில் மக்களே. இப்போ எஸ்னாலேருந்து எட்ஃபூலேருந்து கோம் ஓம்போ அப்படிங்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பேரிச்சம்பழம் மரத்தில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நல்ல பேரிச்சம்பழம் இருக்குது. நதி அப்படியே 2ஆக விரியுது. அந்த கரையிலலாம் பாருங்கள், மக்கள் வேலை பார்க்குறாங்க. கரையில் குட்டி குட்டி போட்ஸ் இருக்குது. வீடு மாதிரி ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் அந்த க்ரூஸில் போய்கிட்டு இருக்கு. நல்ல வெயில், இங்கே பக்கா வெயில். பக்கத்தில் பேரிச்சம்பழம் மரம் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்தால் இதெல்லாம் Day 2 க்ரூஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு பேரிச்சம்பழம்? மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் எடுக்கிறோம். அந்த ரோப்பு போல் பாருங்க, ரொம்ப பெரிய க்ரூஸ் இப்போ இல்லை, சின்னது. நாம இப்போ கோம் ஓம்போ அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். லஞ்சுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. சோறு முக்கியம், பசிக்குது. சிக்கன் கறி நேற்றே மெனு கேட்டார், என்ன சாப்பிட போறீங்கன்னு. சிக்கன் கறி இங்கே பாருங்க. என் பிளேட் ஃபுல்லாக பாஸ்தா,
chicken curry. Yeah, Sprite? I'll get a Coke. For me? For you, Sprite. இவரோட பிளேட்டை பாருங்க நிறைச்சு வச்சிருக்காரு. இது வந்து கொய்யாப்பழமும் கிரேப்ஸும் எடுத்துருக்கேன். வி ஹேவ் அன் ஐஸ்கிரீம் ஆல்சோ. சிக்கன் சூப்பராக இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது மக்களே. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொய்யாப்பழம் கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ ஃபைனலாக ஸ்ட்ராபெரி அண்ட் வெண்ணிலா எடுத்திருக்கேன். இவர் என்ன சாப்பிட்றாருன்னு பாருங்க. யோகட். அது லிஸ்ட்லேயே இல்லை, எங்களுக்கு தனியாக வந்திருக்கு. 2 பேருக்கு 2 வந்தது. நம்ம ஆள் வந்து தனியாக சாப்பிட்றாரு. ஓ இன்னைக்கு பிளான் பார்த்துக்கோங்க மக்களே. காலையில் 7 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து எஸ் மண்டே எட்ஃபு டெம்பிளுக்கு போகிறோம். அடுத்து 10:30க்கு திருப்பி அங்கேருந்து கிளம்பி கோமொம்போ அதுக்கு போகிறோம். 1 to 2 லஞ்சுக்கு போகிறோம். 4 to 4:30 டீ டைமுக்கு போகிறோம். அடுத்து கோமொம்போ அதை பார்க்குறோம். அதை நீங்கள் யாரும் தப்பாக படிக்காதீங்க. நைட்டு 8:30 to 9:30 டின்னரா. 10 மணிக்கு கலபையா பார்ட்டி. இன்னும் கலபலாக என்ன பண்ண போகிறாங்க? கலபலாண்டாங்க ஊரில் 8 மணிக்கு 9:30 தான் டின்னர். 8:30 to 9:30. அடுத்து நைட்டு ஸ்டே வந்து அஸ்வானில். ஸோ இப்போ நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்புறோமே. இந்த டிசைன் பாருங்களேன். இது கப்பல் போகிறதுக்காண்டி பெருசாக வச்சுருக்காங்க கேப்பு. அங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கு. இங்கே இந்த 2 தூணுக்கும் நடுவில் அதான் 2 தூண் வந்து பெருசாக இருக்கு. அடுத்தடுத்தெல்லாம் அந்த குட்டி குட்டி கேப்பில் இருக்கு. இல்லை இந்த 2 இடம் மட்டும்தான் இது க்ரூஸ் போகிறதுக்கு இடம் விட்டுருக்காங்க இந்த சைஸில். அடுத்ததுக்கு எல்லாம் சின்னதாக இருக்கு, கேப் கம்மி. போட்ஸ் தான் போகலாம். மறுபடியும் போகுது அப்படி கட்டி இழுத்துக்கிட்டு. பாய்மர கப்பல் தான் அப்படி காட்டிட்டு இருக்கோம். பாய்மர கப்பலா? அதாவது ஃபெலுக்கா. இந்த இது இந்த இங்கே பாருங்க, இது கட்டி இருக்கு ஒரு துணி மாதிரி. அதெல்லாம் பார்க்கிங்க்கு போகுது. ஃபெலுக்கா இந்த பார்க்கிங்க்கு போகுது. அங்கே பார்க் பண்ணு. அதை பாருங்க. அதான் ஃபெலுக்கா. ஒரிஜினல் நைலில் இப்படி தான் போகுமா ஃபெலுக்கா ட்ரிப். அது ஒன்று இருக்குது. நம்ம அது போகிறோமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இன்னும் நம்ம கைடு நமக்கு சொன்னால் தான் தெரியும். இப்போ எங்கெங்கே போய் பார்த்துருக்கோம்? உங்களுடைய கருத்து இது வரைக்கும் நடந்த கருத்து கணிப்பு என்னென்ன பார்த்துருக்கீங்க? மக்களை பார்த்த இந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் கொண்டு வராங்க. மியூசியம் எல்லாம் ஓகே. இந்த டெம்பிள் போறதுக்கு எல்லாம் சும்மா 4 கல்ல வச்சு காட்டுறாங்க. கல் நம்மளால கட்ட முடியுமா அவ்வளவு பெரிய கல்லு? அதான் பாராட்டணும் எப்பயுமே. ஏதோ இப்போ இங்க இருந்து ஒரு பெரிய ஒரு கல்லை உங்களால தூக்க முடியுமான்னு சொல்லுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி இருக்காங்க. இப்படிதான் இருக்காங்க மக்களை. இவரை மாதிரி ஆட்கள் தான் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு தான் நான் இவரை காமிச்சு பேசுறேன். பாராட்டுறதுக்கான பழக்க வழக்கமே கிடையாது. கல்லு கோயில பாக்குறது நான் அது ஹிந்துன்னு தான் விருப்பம். அதுல அவங்க அது எஜிப்ட், அது என்ன கிரீக் செம்பா இதுன்றாங்க அதுன்றாங்க. எங்கட சோறுமான முதலும் சொல்லிலாம் கடுப்பு வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபெலுக்காவை பார்ப்போம். அவர் கிடக்காரு மக்களே. நம்மளை நோக்கி தான் வருதா? இது எப்படி நம்ம ஸ்பீட் போட்டை விட இது நல்லா இருக்குமா? இல்லை காத்துக்கு தான் போகுமா? இருக்காங்க இல்ல காத்துல போகும். இப்ப துடுப்பு போடுறது இல்லையா? எப்படி கரெக்டா போகும்?
எதை திருப்பணும்? ஆமா, துணியை தான் திருப்பணுமா? அது ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் அதில் மூமெண்ட்டில் போச்சு. அடுத்து ஒரு கழுக்கா. பயமா இருக்காதா அப்ப இதுல விழுந்தா? இப்போ ஒழுங்கா திருப்பம் தெரியல மீன் இருக்கா இல்லையா. A few moments later. சின்ன பிள்ளைங்க தான் குடிக்குதா? இப்போ வந்து சன்செட் ஈவினிங் டைம். தள்ளிப்படுவோம். இப்போதான் மக்களே ஈவினிங் போல் சரி அப்படியே சன்செட்டையும் பார்ப்போம். அப்படியே ஃப்ரண்ட் டெஸ்க்கு வந்தோம். முன்னாடி இங்கே மேலே பால்கனியில் உங்களுக்கு ரிசப்ஷன் 3rd floor. முன்னாடி அப்படியே உட்காந்து பார்த்துட்டே போகலாம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மரம் தான் இருக்குது. பக்கத்துல இருக்கும் தண்ணி எடுத்துக்கலாம். நைல் ரிவர் எங்களோட க்ரூஸ் 2வது நாள் ஈவினிங் 6:10 டைமை பாருங்க. 6:10 சன்செட்டை பாருங்க. சன்செட் இருக்கா காட்டு 6:10. இப்போதான் அப்படியே சன்செட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. அது ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குல்ல? அது ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குல்ல? மரங்கள் இல்ல அந்த வேலி மாதிரி அப்படியே ஒரு மலை ஒன்று போய் மலை மாதிரி தான் கிடக்கு. மலை மேல அப்படியே மறையிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே இறங்குது இல்ல? கிட்ட 1 மினிட்ல இறங்கிரும் போலயே. அதுதான் முதல்ல ஸ்லோவா இருந்தது, இப்போ 1 மினிட் கூட இல்ல. நான் சன்ரைஸ் சன்செட் ஒரு இடத்துலையும் பார்த்தது இல்லை. என் வாழ்க்கையில முதல் சன்ரைஸ் சன்செட் இதுதான். எழுந்திருக்கிறோம்ல காலையில 10 மணிக்கு முன்னாடி.
படக்குன்னு இறங்கிருச்சு. கடல்ல போய் தான் எல்லாத்தையும் வைக்கிறோம். இங்க பாருங்க படக்குன்னு இறங்கிருச்சு. 1 மினிட் கூட இல்லை ரெக்கார்டிங்கே. இப்போ 40 செகண்ட்ஸ் தான் இருக்கு ரெக்கார்டிங். ஆ கடல்ல போயிட்டா தான் நல்லா இருக்கு. கொட்டியார் பலூன்ல வரைக்கும் வந்து அப்படிதான் அதுவும் படக்குன்னு மேலே வந்துருச்சு ஹாட்டியார் பலூன்ல. ஏ சன்செட் ஆச்சு. ஜஸ்ட் 1 மினிட். ஓகே மக்களே, வாழ்க்கையின் முதல் சன்ரைஸ் சன்செட் 39 வயசுல பார்த்தாச்சு. இதில் இந்த இடத்துல என்னோட வயசு நைல் ரிவரில். எஸ். ஸோ சன்செட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் இருட்டிரும். நம்ம இப்போ தான் முன்னாடி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் அஸ்வான் அந்த இடத்துக்கு போகிறோம். அது அந்த என்ன லக்ஸர்லேருந்து அஸ்வான் அந்த இடத்துக்கு போகிறோம். இதோட முடிஞ்சிடும். நாளைக்கு அது உள்ளூருக்கு கப்பல் சுற்றிட்டு நாங்கள் கொஞ்சம் இடத்த பார்ப்போம். அதோட சரி அடுத்த நாள் நான் கைரோக்கு கிளம்ப முடியும். ஸோ எவ்ரிவேர் கேமரா. மக்களை 7:25 ஆகுது. மை பில்டிங் இஸ் மை ஓன் லேண்ட். இங்கே பாருங்க இப்போதான் கப்பல் மிதந்து 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 இங்கே போகுது. இங்கே சொன்னேன் கோம்பூம்பு அப்படி ஒரு டெம்பிளுக்கு போகுது. அந்த டெம்பிள் வந்து எதுக்காண்டினா crocodile காண்டின்னு சொல்கிறாங்க. மேபி இப்போ தான் க்ரூஸ் வந்து லேண்ட் ஆக போகுது. We charge $10 without AC. And if it is AC, we charge எடுத்தேன் இப்போ தான் காளான எடுத்தேன். நல்லா இருக்கு. இந்த இப்போ சைடில் கட்ட போகிறாங்க. மக்களே, நாங்கள் இப்போ லாக்ஸர்லேருந்து நேற்று வலிக்கிட்டு காலையில் எஸ்னா போனோம். எஸ்னாவா எஸ்னாவோ டெம்பிள் அது வீடியோவில் இருக்கு. போகிறோம் வாயில் வந்தாலும் இப்போ போகிற இடம் கொழும்பு மாதிரி தான் எனக்கு கேட்குது. ஆனால் கோம்பு அந்த இடத்துக்கு பேர். அதோ முதல டெம்பிள் ஒன்று இருக்கா. அதாவது நாங்கள் போகிறதெல்லாம் சைவக்காரர் கோயிலுக்கு தான் போகிறோம். சரியா? ஹிந்து ஒன்று சொல்லக்கூடாதுன்னா ஹிந்து பழனிக்கு பிறகு வந்த ஹிந்து ஒன்று. இப்போ நாங்கள் சைவ கோயிலுக்கு தான் போகிறோம். அப்போ நாங்கள் பாம்பெல்லாம் நாங்கள் பார்த்தாங்க. செஞ்ச பாம்பெல்லாம் கோயிலாக கும்பிட்றாங்க. அதுக்குன்னு நம்ம வந்து மற்ற ரிலீஜியனை ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. நாங்கள் சொன்னாங்க இல்லை தான் இல்லை சொல்கிறேன் நான். கும்பிட தான் நாங்கள் சொல்கிறோம். போட்ஸ் எல்லாம் பார்க் பண்ணி இருக்கு. போட்ஸ் அந்த க்ரூஸ். நமக்கு அங்கே ஸ்வீட் போட்டு லோக்கல் போட்டுன்னு சொல்லி சொல்லி போட்டுனே வருது மக்களே. க்ரூஸு ஷிப்புன்னு சொல்ல வர மாட்டேங்குது. நைட் டைமுங்கிறதுனால இப்பயும் சைட் சீயிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ மல்டிபிள் க்ரூசஸ் இருக்குதுன்னு. இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நைட்டுக்காண்டியே நான் 4Xல ஷூட் பண்ணுறேன். எனக்கு மெமரி ஓடிடும். இருந்தாலும் 4Xல உங்களுக்காண்டி மக்களுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்ததை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணுங்க. எத்தனை க்ரூஸ் பாருங்க மக்களே. வாக்கிங் டிஸ்டன்ஸ். யா தட் ஒன். அந்த தெரியுதா மக்களே உங்களுக்கு? அந்த லைட்டை தாண்டி பெரிய பில்லர்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இட் இஸ் அண்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. 3 இன்னும் ரைஸ் ஆகலாம். பார்ப்போம். 3 ரைஸ் ஆனால் நான் அதிகம் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் கூட வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ் 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க கொல்கத்தாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணி வந்திருக்காங்க. இதே க்ரூஸில் வராங்க. அவங்க 4 days புக் பண்ணியிருக்காங்க க்ரூஸ் ஷிப்பு. நாங்கள் 3 nights தான் புக் பண்ணியிருக்கோம். அதாவது நைட்ஸ் கணக்கில் தான் புக் பண்ணுறது. 4 nights 3 nightsல. பட் இட் இஸ் வேஸ்ட். 3 nightsலேயே 2 nights தான் உங்களுக்கு செயிலிங்கில் வரும். மிச்சம் 2 nights 4 nights புக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு செயிலிங்கில் வராது. இது ஒரு இடத்துல தான் பார்க் பண்ணியிருக்கோம். இந்த கப்பல் வந்து பாருங்க மக்களே. அந்த கப்பல் பக்கத்து கப்பலோட எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு. அடுத்தடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி அடுத்து நம்ம மெயின்லேண்டுக்கு போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிராஸ் மல்டிபிள் ஷிப்ஸ். தெரியுதா உங்களுக்கு அது கொண்டு போனது?
ஆமாம், அவருக்கு அடுத்து தான் நம்ம. மேபி நம்ம 10th ஆளுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கால்குலேட் பண்ணால் 1 2 3 4 5 6 மேபி முன்னாடி போனால் உங்களுக்கு இடம் இருக்கும் போல். தெரியலை என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 ரோவாக பார்க் ஆகிருக்கு பாருங்க. 2 ரோ. இது மொதல் ரோ. இது அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே டீசல் வாடை. 4 5 வரைக்கும் இருக்குப்பா. அது ஒன்று கிளம்பிடுச்சு. 2 இது முடிச்சுட்டு பார்த்துட்டு சைட் சீயிங் முடிச்சுட்டு அது அங்கே போகுது பாருங்க. ஒன்று அங்கே ஒன்று கிளம்பிடுச்சு. இப்போ இவர் பார்க் பண்ண போகிறாரு. இவருக்கு அடுத்து தான் நம்ம வருவோம். அங்கே க்ரூஸ் கிளம்புது. ஒன்று வருது, ஒன்று கிளம்புது. இந்த இவர் இப்போ அந்த ஆங்கிளுக்கு திருப்பிட்டாரு நம்மளோட கேப்டனும். கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு அழகாக இருக்குது மக்களே, அழகாக இருக்குது. எஸ், ஹாய். We don't go Abu Simbel, I think so. Abu Simbel? Yeah. What time coming tomorrow? Same? We don't know the plans tomorrow. Where we going to go? I don't know. It's okay. Okay? Thank you. Come to the massage therapy. Super massage. Thank you very much. Thank you, India. We will put your number. Thank you very much. Okay. Thank you. I saw. ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போன மாதிரி இருக்கு. எங்கிட்ட அதுவும் ரொம்ப பக்கத்தில் போகுது. அடுத்து ஒன்று கிளம்புது. நம்ம ஆம்னி பஸ் மாடிதாவணி சென்னைக்கு போனாலும் இப்படி தான் இருக்கும். தம்பி இடிச்சிடாதீங்க. நினைக்கிறேன் அங்கே ஆள் நிற்கிறாங்க. ஒரு பையன் நிற்கிது. அந்த அங்கே செட்டியில் இல்லை, இங்கே வந்து நின்று பாருங்க. என் ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க. இப்போ கப்பலை எப்படி கட்டுறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன் மக்களே. அந்த இந்த ரெட் கலரில் கீழே நிற்கிறான் பாருங்க ஒரு பையன் ரெட் கலர் ஷர்ட்டில். அந்த மேலே எல்லாம் விளையாடுற பையனானும் தெரியலையே. அப்போ யாராவது வரணுமே நமக்கு. எப்படி கிராஸில் நிற்கிதுன்னு பாருங்க மக்களே. இங்கே இவ்வளோ தூரம் தான் கம்மியாக தண்ணி இருக்கா. இப்போ அப்படியே பாருங்க. இவ்வளோ தூரம் கேப் இருக்குது பின்னாடிக்கு. இப்போ அவ்வளவும் அது அப்படியே வரணும் ஸ்ட்ரைட் பண்ணி. இதுக்கு வந்து தான் தண்ணி தான் நிற்கிறான். இந்த இடத்துல ஆள் இல்லை. அதில் வார ஆளாக இருக்கும்டா. இந்த எல்லாரும் அதுக்கு தான் ஓடி வராங்க. அங்கங்கே நிற்கிறாங்க. ஒரு ஆள் அவர் அங்கே போய் அங்கே நிற்கிறாரு. இவர் இங்கே நிற்கிறாரு. ஒருத்தர் இன்னும் ஓடுறாரு. அடுத்து ஒருத்தர் வராரு. கீழே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க மக்களே, படி தெரியும். கீழே ஒரு கான்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்களோ.
எனக்கு தெரியாது. ஏன்னா விருந்து நீங்கள் பாரு, நான் வேணா கையை பிடிச்சி தூக்குறேன். உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது மக்களே. என்னடாப்பா மீன் கடையில் சண்டை ஓடுற மாதிரி சண்டை ஓடுறீங்க? அந்த கயிறை போட்டாங்க அந்த அங்கே முன்னாடியில இருந்து. இனி நேரு கொண்டு வந்துருவாங்க. இந்த 2 பேர் இவ்வளோ பெரிய கப்பல் இருப்பாங்களா? இந்த 2 பேர் இவ்வளோ பெரிய கப்பலை இழுப்பாங்களா? அங்கே கயிறு வந்துருக்கா என்ன? இந்த இங்கேருந்து தான் ஓப்பன் ஆகுது, நம்ம நிற்கிற இடத்துக்கிட்ட இருந்து. இந்த இங்கேருந்து ஒன்று. ஆமாம், அந்த கிளி கிழிக்கிறாங்க. யார் யார் என்ன கெட்ட வார்த்தையில பேசுறாங்களோ தெரியாது, மாற்றி மாற்றி கிழிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு கையரை இப்படி பிடிச்சிருக்காரு. அந்த பின்பக்கம் உங்களுக்கு கப்பல் வந்து அப்படியே ஒடுங்கிட்டு வருது தண்ணி பக்கம் லேண்ட் சைடா. எவ்வளோ பெரிய வேலை ஒரு கப்பலுக்கு. hours later. மக்களே, டே 2ஓட சாப்பாடு பார்த்துக்காங்க. இது எனக்கு உப்புமா மாதிரி இருக்குது, புட்டு மாதிரியும் இருக்குது. அதுக்கு கத்திரிக்காய் கறி எங்களுக்காண்டி வச்சதான். அது ஃபிஷ்ஷு. இது சிக்கனில் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க ரைஸை. இது வேர்மிசெலி ரைஸு. இது பொட்டேட்டோ பாயில். இது டால் சூப்பு. அவர் ஓக்ராலாம் எடுத்துருக்காரு. ஓக்ரானா உங்களுக்கு தெரியும் தானே, நம்மளோட வெண்டிக்காய். ஓக்ரா உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் என்ன செய்வேன். நல்ல வேலை நான் பசி இல்லாமல் வந்திருக்கேன். பசி இல்லாதனால எனக்கு ஓகே. மத்தியானம் நீங்கள் நல்லா சிக்கன் சாப்பிட்டனால எனக்கு பசி இல்லை. இவருக்கு உங்களுக்கு பசிக்குது, எனக்கு பசி இல்லை மக்களே. ஓகே, இதான் டின்னர். நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபைனலாக டர்க்கிக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கேயே எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன். பேர்ட் நெஸ்ட் குனாஃபா வித் க்ரீன் குனாஃபா வித் மேங்கோ ஃப்ளேவர், காஃப்தா எல்லாமே. நான் உங்களுக்கு இதே இருங்க, இந்த வீடியோவில் காமிக்கிறேன் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு. No eat. Finished eating. And this one? Baklava is nuts. Okay. This is too good. Yeah, it is coconuts. Coconuts, very good. Kunafa. Kunafa. Egyptian kunafa. Kunafa. Zalabia. Zalabia. Yeah. Basbousa. Basbousa. Okay. This It's one. Kunafa with cream. Kunafa with the cream. Cream and That cream, is with the It's mango. kunafa and mango. Yeah, that one. This one. The same baklava. Yeah, same baklava. This is This is here and this is cookies. This cookies. Yeah. Cookies, Some, yes. nuts. Nuts here, inside. nuts. Yeah. And, This one. yes, nuts and chocolate. Chocolate. Yeah. Okay. Yes, madam. What's this? Eyelashes. Hi. Thank you. Thank you, madam. The next
Yeah, he is the housekeeping guy. Hi. This is my wife. Yeah. My wife. My life. Wife. Yeah. This photo. Ay, Switch off the light. Switch off light. Carta. Yeah. Cordedillo, you. Just come. معزم كلها. அம்மா முதல்ல குட்டி. ஐயோ சூப்பர். Tomorrow we see you. ரூம்குள்ள வந்தா இப்படி இருக்கு மக்களே, இப்படி பாருங்களேன் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. ரெட் கலர்ல கேப் வேற, கண்ணு வேற. இங்க அடுத்து பாருங்க crocodile. சரி, என்னமோ பிள்ளைங்க நல்ல காமெடி பண்றாங்க. A few minutes later. Day 3 ஓட லஞ்ச் பார்த்துக்கோங்க. ஒயிட் ரைஸ், சம் வெஜிடபிள் கரீஸ், பாஸ்தா, க்ரீன் பீஸ், இது ஃபிஷ்ஷு, இது க்ரூஸ் சூப்பில், இது சிக்கன். இவர் பாருங்கள் இப்போ இதான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மக்களே டெசர்ட்ஸ் பார்த்துங்க மக்களே. கேக் ஐட்டம் எனக்கு மேங்கோ, கொய்யாப்பழம், கிரேப்ஸ் இருந்தது எடுக்கலை காலையில் சாப்பிட்டனால. மேங்கோ எனக்காண்டி அவங்க எடுத்து கொடுத்தாங்க, எடுத்து எனக்கே சர்வ் பண்ணாங்க. மூஞ்ச பார்த்தா தெரியுது போல இவன் மாம்பழம் பைத்தியம்னு. அந்த மூஞ்சியை பார்த்தே மாம்பழம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. இன்னொரு அந்த தேங்காய் ஸ்டஃப் பன் மாதிரி இருந்தது இன்னொரு இது. அப்புறம் இன்னொன்று ஐசிங் கேக்கு, கொய்யாப்பழம். ஹாய் ஹாய் come. Vengo. Ven, vamos con Lena. Estás modelando. Hombre. அவங்கக்குள்ளதான். அது அம்மாடி உருண்டு விளையாடுது. Vamos con Lena a platicar del camello, le dijiste. The next day. Yeah. Welcome to Egypt. Hi. Okay, thank you. Bye. 3 crores. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த முன்னாடி போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குட் மார்னிங். இப்போது 3 nights முடிச்சு நாங்கள் செக் அவுட் பண்ணி we are back to Cairo. எங்களோட லக்கேஜ் முன்னாடி போயிட்டுருக்கு. அண்ட் தென் இங்கேருந்து காரில் இருந்து ஏர்போர்ட், அஸ்வான் ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஃப்ளைட் டு கைரோ. இல்லை மேலே போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஒரு 3 க்ரூஸ் தாண்டி வந்தோம். நைல் ரிவரில் ட்ராவல் பண்ணுறது பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க ட்ரை பண்ணுங்கள்.